சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அறிவின் தேடல் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஃபுதுபாவினுடைய உரை அமையும். பொதுவாக மனிதர்கள் அவர்கள் புனிதர்களாக வாழும் பொழுது அந்த புனித தன்மையை பார்த்து பிற மக்கள் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மார்க்கத்திற்கோ மதத்திற்கோ அமைப்பிற்கோ வருவார்கள். ஒரு மனிதன் போதனை செய்வது அவசியம். நம்ம பாணியில் சொல்கிறதா இருந்தால் பயான் செய்கிறது அவசியம், தாவாவுடைய பணி. ஆனால் அதைவிட மக்களை இஸ்லாத்தின் பால் அதிகம் ஈர்க்கக்கூடியது எது என்றால் முஸ்லீம்களாக வாழ்வது. முஸ்லீம்கள் நேர்மையாக வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. பொறுமையாக வாழ வேண்டும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும், அமைதி சூழலை உருவாக்க வேண்டும், அண்டை வீட்டாரை பகைத்து கொள்ளாமல் வாழ வேண்டும் என்பது போன்ற நிறைய அறப்போதனைகளை இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறது. மனிதன் புனிதனாக வாழ்வதற்கு என்ன வழி வகை இருக்கிறதோ அத்தனையும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த வழியில் வாழும் பொழுது நிச்சயமாக பிறர் அதால் ஈர்க்கப்பட்டு இந்த தீனை நோக்கி சாறை சாறையாக அலை அலையாக வருவார்கள். கடந்த காலத்தில் அதுதான் நடந்தது. போதனைகள் நடக்கவில்லையா? நடந்தது. கிதாபுகள் எழுதப்பட்டு மக்கள் மத்தியிலே கொடுக்கப்படவில்லையா? கொடுக்கப்பட்டது. ஆனால் அவைகளையெல்லாம் தாண்டி அந்த நன்மக்களினுடைய பண்பான செயல்பாடுகளும் அவர்களுடைய நன்னடத்தைகளும் தான் பிற மக்களை இஸ்லாத்தின் பால் அதிகம் ஈர்த்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஒரு தகவலை நான் இங்கே குறிப்பிடுகிறேன். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெரிய அறிஞர், ரொம்ப பெரிய அறிஞர். அவங்க ஒரு தாபியும் கூட, சூஃபியாக வாழ்ந்தவர்கள், மிகப்பெரிய அறிவாற்றல் மிக்கவர்கள், ஃபிக்ஹ் என்ற கலைத்துறையிலே தேர்ச்சி பெற்றவர்கள், சட்டக்கலைத்துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள், இப்படி பல பன்முகம் நன்முகம் கொண்டவர்கள். ஒரு தடவை அவங்க கல்வி கற்பதற்காக டமஸ்கஸ் சிரியாவுக்கு போறாங்க. சிரியாவினுடைய தலைநகர் திமிஷ்க், டமஸ்கஸ். அங்கே சென்று கல்வி கற்றுவிட்டு தன்னுடைய தாயகத்துக்கு வராங்க. ஈராக் பக்தாதில் உள்ள முரு என்று சொல்லக்கூடிய நகரம். அந்த ஊருக்கு வந்து பெட்டி படுக்கையெல்லாம் வைக்கிறாங்க. பேக் கொண்டு போய்ப்பாங்க இல்லையா, சட்டை, ட்ரெஸ்ஸு, அது இது, கிதாபுகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ட்ரெஸ்ஸை கலத்துறாங்க. பைக்குள்ள ஒரு பேனா இருக்கு. சிரியா எங்க இருக்கு, ஈராக் எங்க இருக்கு, நீங்க பார்த்துக்கங்க. சுமார் 1000 கிலோமீட்டர். இப்போ இந்த காலத்தில் 1000 கிலோமீட்டருங்கிறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. அந்த காலத்தில் காரில் கூட நம்ம போகலாம்.
ஆனால் அந்த காலத்தில் அந்த வசதி இல்லை, சைக்கிள் கூட இல்லாத காலம் இல்லையா. வெயிலில் தான் போகணும், குதிரையில் போகணும் அல்லது ஒட்டகத்தில் போகணும் அல்லது கோவேரி கழுதையில் போகணும். இதுதான் வாகனங்கள். அவ்வளவு தூரம் பயணித்து அவர்கள் திரும்பி வந்து தங்களுடைய உடைமைகளை எல்லாம் கழட்டி, உடைகளை கழட்டி உடைமைகளை எல்லாம் வைத்து சீர் செய்யும் போது அவங்க பார்க்குறாங்க, அவங்க சட்டப்பையில் ஒரு பேனா இருக்கு. இந்த பேனா அவங்க பேனா இல்லை, ஒரு அவசரத்துக்கு கடைசியில் ஒரு பக்கத்தில் இருந்த மாணவர்கிட்ட, தம்பி கொஞ்சம் பேனா தாங்கலை அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு மறந்து தன்னுடைய பேனா அடிச்சு பையில போட்டு கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு பெரிய மேட்ரு இல்லையே நமக்கு? இது ஒரு பெரிய மேட்ரு நம்ம கருதுறோமா? பல இடங்களில் நம்ம பார்க்குறோம், இந்த பேங்கில் அங்கங்கே போகும்போது பதியறதுக்கு, இந்த செலான் பதியறதுக்காக வேண்டி பக்கத்து பேனா கேட்பாங்க. நம்ம என்ன செய்வோம், பேனாவை கொடுக்கும்போது மூடியை கலத்திட்டு கொடுப்போம். அவர் மறந்துடாமல் திருப்பி தரணுங்கிறதுக்கு. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஒருத்தர் சொன்னார், நான் அப்படி மூடியை கொடுத்து என்கிட்ட பல மூடிகள் மட்டும் இருக்குது, பேனா இல்லைன்றார். இப்படியும் நடக்கிறது. ஆனால் ஒரு சில சமயங்களில் நாமே மறந்து அங்கே அடுத்தவங்களுடைய பேனா எழுதிட்டு நம்மளே ஜேப்பில் வச்சுட்டு கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா திகைச்சிட்டாங்க.